ஸோ guys, வெல்கம் பேக் டு சென்னை கல்ச்சர். ஆம் விக்கி. ஸோ இன்னைக்கு ஜூன் 22 நம்ம இளைய தளபதி விஜயோட பேர்டுங்க. இளைய தளபதி விஜய்னாலே ஒரு ஃபயர் அண்ட் வைப், ஒரு பிளாஸ்ட்னு சொல்லலாம். பிகாஸ் இன்னும் வருஷமா பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம தளபதி விஜய் என்ற ஒரு நடிகருக்கு பல விமர்சனங்கள், பல ஹேட்டர்ஸ், பல எதிர்ப்புகள்லாம் வந்து இன்னைக்கு நாளைய திருப்பில் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஜனநாயகன் மூவி போயிட்டு இருக்கு. இந்த தமிழ்நாட்டில் விஜய் என்ற ஒரு மாபெரும் நடிகர் வந்து இன்ஸ்பிரேஷன் நம்ம சொல்லலாம் யங்ஸ்டர்ஸ்க்கு. பிகாஸ் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட தடைகள், ஏகப்பட்ட விமர்சனங்கள். சமீபத்தில் சர்க்கார் மூவிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனராக இருக்கட்டும், அவங்க ரசிகராக இருக்கட்டும், ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் தாண்டி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அவரோட இந்த சக்ஸஸ் காரணம் அவரோட அமைதி தான் நான் சொல்லுவேங்க. எஸ், அவர் ஒரு படத்துல இருந்து இன்னைக்கு அரசியலுக்கு வர வந்துட்டாரு. எல்லாம் அவரோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் 2026 என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜூன் 22 ரசிகர்லாம் வேற மாதிரி. அதாவது இத்தனை வருஷம் விஜய் பர்த்டே, அதாவது இத்தனை வருஷம் தளபதி பர்த்டே இல்லாம இந்த 2025 ஸ்பெஷலா பண்ணோம்ப்பான்னு சொல்லிட்டு வேற லெவலா பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், ஃபேன்ஸ் மட்டும் இல்லைங்க, விஜயோட அதாவது மற்ற ரசிகர்கள் கூட கட்சியில சேர்ந்து தளபதியோட கட்சியில சேர்ந்துட்டு அவங்க வந்து அவங்களோட தொண்டுகள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட அரசியல் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஏழை மக்கள்லாம் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அது தாண்டி விஜய் பத்தி நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லாங்க. திருப்பில் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஜனநாயகன் ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க. வெயிட்டிங், மரண வெயிட்டிங். 2026 வேற, அதான் அவர் வேற அரசியல் வர வந்துட்டாரு. படம் வந்து அரசியல் சம்பந்தமானது. ஜனநாயகன் பேர் டைட்டில் வச்சிருக்கும் போது நம்மளுக்கு தெரியும் 2026க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடுன்னு சொல்லலாம். பிகாஸ் தளபதி விஜய் வந்து அவரோட சினிமா இண்டஸ்ட்ரி விட்டே போகிறத அந்த லாஸ்ட் படம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். பட் இருந்தாலும் தளபதி அரசியல் உள்ள போறாரு. இன்னும் ஏகப்பட்ட சம்பவம்லாம் இருக்கு. அதை நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஜனநாயகன் ஆல்மோஸ்ட் ஜனநாயகன் ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னா தளபதி வந்து முழுக்க அரசியல் என்ட்ரி ஆக போறாருன்னு தகவல்லாம் வந்துச்சு. நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். இப்போ அமைதியா இருக்க காரணம் ஏதோ ஒரு சம்பவம் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் தளபதி விஜய் வந்து அவர் ஒரு அமைதியா இருந்தாலே ஒரு சம்பவம் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய விமர்சனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களுக்கு வந்து நிறைய வரும். அப்போ அந்த டைம்லாம் வந்து அவர் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார். அவரோட ரியாக்ட் எங்கே இருக்கும்னா ஒரு படம், அவரோட ஆடியோ லான்ச் அப்போ தான் இருக்கும். அவர் ஸ்பீச்சிலே காலி பண்ணியிருப்பாரு அந்த விமர்சனங்கள். அது இதுக்கு முன்னாடி வந்த விமர்சனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னைக்கு ஆடியோ லான்ச் வருதோ அன்னைக்கு அவர் வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாரு, பயங்கரமாக பேசியிருப்பாரு. அது நம்ம வேற லெவலாக கோஸ்மமோட பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய நடிகராக இருக்காருன்னா கண்டிப்பாக பெரிய விஷயங்க. இந்நேரம் விஜய் தளபதி இடத்துல ஒரு ஹீரோ ஸ்டானஸ்ல யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சினிமா விட்டு ஓடி போயிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டார்ச்சர், அந்த அளவுக்கு எதிர்ப்பு, அந்த அளவுக்கு ஏட்டர்ஸ், இதெல்லாம் ஒரு மூஞ்சான்னு சொன்னவங்களா இன்னைக்கு ஃபுல்லாக விஜய் ரசிகராக மாறி இருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயங்க. இன்னைக்கு ஜூன் 22 2025 எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்குது. 2026 இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தான் இருக்கு. ஸோ வேற லெவலாக இருக்க போது இன்னைக்கு விஜய் அவர்கள் சினிமா இல்லாமல் அரசியலை நான் சாதிச்சு காட்டுவேன்னு சொல்லிட்டு நான் அரசியல் வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாநாடாக இருக்கட்டும், அவர் இன்னைக்கு வந்து அரசியலுக்கு நான் வர போறேன்னு சொன்னதுலேருந்தே அவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள். அது விமர்சனங்களா இல்லை பயமான்னு தெரியல. விஜயா 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 விஜயன்னு சொல்லிட்டு அவர் இப்படி அப்படி அதுக்கு ஒரு விமர்சனம், செடி மீட் வச்சா அதுக்கு ஒரு விமர்சனம். ஸோ இதெல்லாம் தாண்டி தளபதி நீங்கள் எதுனா பேசிட்டு போங்களா, ஆனால் 2026 நான் இந்த யாருன்னு நான் காட்டுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் ஜனநாயகன் படம் வந்து முடிஞ்சிச்சுன்னா தளபதி கோதால இறங்கிட்டு வர, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இனிமே தான் வந்து சம்பவம் பயங்கரமாக பார்க்க போகிறோம். 2026 பயங்கரமான ஒரு தமிழ்நாட்டில் செம்ம பிளாஸ்ட் இருக்கு. ஏதோ ஒன்று ஆக போகுது, அது மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. ஏதோ ஒன்று ஆக போகுது மீன்ஸ் ஏதோ ஒரு பிளாஸ்ட் இருக்கு. ஏன்னா தளபதினாலே ஒரு கெட்டு இல்லையா. அவர் ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், அந்த ஆடியோ லான்ச் ஒரு பயங்கரமான ஸ்பீச் கொடுப்பாரு. அது பயங்கரமா இருக்கும். ஒரு புதுவிதமா நம்ம அதை பார்த்துருப்போம். ஏன்னா யாரையும் அதாவது டார்கெட் பண்ணி பேச மாட்டாரு, ஆனா பேசுற விதத்துல பேசுவாரு. அது அவங்களுக்கு யாரு தளபதி டார்கெட் பண்றாங்களோ அவங்களுக்கு அது நல்லாவே புரியும். ஸோ இந்த அளவுக்கு தளபதி சக்சஸ்ஃபுல்லா கண்டிப்பா அவங்க ரசிகர் சொல்லலாம். விட்டே தர மாட்டாங்க. என் அண்ணனை நான் விட்டே தர முடியாது மாதிரி ரசிகரை வந்து பயங்கரம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வா தெரியவா, நீ வானா அப்படின்னு சொல்லி நான் ஒரு 2026 சிஎம் ஆகியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு கூட்டமே இருக்கு. என் தலைவர் எப்போ ஜனநாயகம் படத்தை முடிச்சுட்டு அரசியலுக்குள்ள வருவாங்க பின்னாடி நாங்க இருக்கோம்.
அப்படின்னு ஒரு கூட்டமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. கண்டிப்பா ஒரு மாற்றம் வந்து நம்ம எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 2026ல ஒரு பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாரு, சினிமால இருந்தா வந்தாரு, அவருக்கு ஒரு மாபெரும் ஐப் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே இப்ப சொல்லு நெக்ஸ்ட் எம்ஜிஆர், நெக்ஸ்ட் காமராசர், ஆனா தளபதி பார்த்தா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, நான் விஜயா நான் பண்ணோமா அப்படிதான் பண்ண போறேன், அவரு மாட்டின வேறுன்னு அவரே சொல்லியிருக்காரு. கண்டிப்பா வந்து இந்த ஜூன் 22 ஃபர்ஸ்ட் நான் இதை சொல்லிடுறேன், ஹாப்பி பர்த்டே தளபதி. அண்ட் நீங்க விஜய் ரசிகர்களாக இருந்தா உங்களோட கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.